வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா. ஹம்பில டே 4ல நம்ம எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றத அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். டே 4 பிளஸ் நம்ம லாஸ்ட் டே டூர் தான் இது. டே 1, டே 2, டே 3 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பா நம்ம சவுத் இந்தியா சேனல்ல போய் பாருங்க. டே 4 முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம டே 4 வந்து பைக் ஹையர் பண்ணி தான் பண்ணோம். டே 1, டே 2, டே 3 பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வாக்கிங் பிளஸ் அங்கங்கே வந்து ஆட்டோஸ் எல்லாம் ஹையர் பண்ணியிருந்தோம். டே 4ல பைக் ஹையர் பண்ணி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பட்டாபி ராமா டெம்பிள். ராமருக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சன்னதி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹிடன் டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கமலாபுரா சைட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதியில பெருசா டூரிஸ்ட் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது இல்லை அப்படின்றத ஒண்ணு. ஒரு பிரம்மாண்டமான கோயில். ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ராஜகோபுரமா இருக்கட்டும், கோயிலுக்கு உள்ள இருக்க கோபுரம் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க ஒரு சந்நிதி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுல மக்கள் பெருசா எனக்கு தெரியல, மக்களுக்கும் இந்த கோயில் இருக்கதே பெருசா நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த சந்நிதிக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழர்களோட வில்லேஜ் இருந்தது. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும் ஆக்சுவலி. ஸோ நிஜமா சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம இந்த கோயிலை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ராஜகோபுரம். பாத்தீங்கன்னா தெரியும், புல்லு பிடிச்சிருந்தாலும் இன்னைக்கும் ரொம்ப கம்பீரமா நின்றுட்டு இருக்கு அந்த ராஜகோபுரம். இந்த கோயிலுக்கு உள்ள ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி, அப்புறம் தாயார் சந்நிதி மாதிரி ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல் மண்டபம். ஏன்னா ஐ திங்க் அது கல்யாண மண்டபமா எல்லாமே தெரியல. சோ பிரம்மாண்டமா இருந்தது எல்லாமே. நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தது. மெயின் அந்த கோயில் சந்நிதிக்கு முன்னாடி இருக்க பிரம்மாண்டமான ஹால் தான் வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயிலுக்கு. சோ ஸ்பெஷலா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த தனியா இருக்க ஒரு கல் மண்டபம். இதுலயும் வந்து ரொம்ப சூப்பரா வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருந்தாங்க. இத மொத்தமா சுத்தி பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து பக்கத்திலே தான் அமைஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. அந்த இடத்தோட பேரு டார்மெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அங்கதான் நம்ம இப்ப பயணிச்சிட்டு இருக்கோம். அந்த இது வந்து விஜயநகர் எம்பையர் ஆட்சிக்கு உள்ள வரதுக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு கேட்வே தான் இது. வந்து ஹிந்து முஸ்லிம் அந்த ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கும். ஆனா உள்ள போனோம் அப்படின்னா அந்த ஆர்ச்சி இல்ல அந்த பிரம்மாண்டமான கேட்வேக்கு உள்ள போறோம்னா பிரம்மாண்டமா ஒரு ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு அப்படின்றது இருக்கும். அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து வைஷ்ணவம் அப்படின்னு பார்த்தா உள்ள போற சிவன் சிவனுக்காகவும் அது பக்கத்துல ஒரு ராஜாவும் இருந்தாரு. கிருஷ்ணதேவராயரா என்ன அப்படின்றது தெரியல. இந்த மண்டபம் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது. அதுல போய் பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் இருந்தது. அதுவும் பார்க்கும்போது யூனிக்கா இருந்தது ஆக்சுவலி. சோ இது வந்து கிருஷ்ணதேவராயர் சிவன் பக்தன் இல்லையா, அவரை சிவனை வணங்குற மாதிரி உள்ள ஒரு அமைப்புல இருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம இன்கரெக்டா ஏதாவது சொன்னோம் அப்படின்னா. சோ அதை அப்படியே பார்த்துட்டு திரும்ப அந்த கேட்வே மெயினா அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலான்ட்டு கிளிய போனோம்னா இதான் அந்த கேட்வே. இன்னைக்கு வந்து அது க்ளோஸ் பண்ணிருக்காங்க, மக்கள் வர முடியாத மாதிரி. ஆனா அந்த காலகட்டத்துல இது ஒரு பிரம்மாண்டமான கேட்வேயா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு ஆக்சுவலி. சோ அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் பேக் வரும்போது நம்ம ஸ்பாட் பண்ண முக்கியமான இடம் தான் இது. அந்த பட்டாபிராமா டெம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த கோயிலோட தெப்ப குளம் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. தண்ணிகள் எல்லாம் இருந்து சூப்பரா இருந்தது. நிறைய சேதம் பண்ணிருக்காங்க இந்த தெப்பக்குளம் கூட. சுத்தி கல் மண்டபங்கள் எல்லாம் இருந்திருக்கு, இன்னைக்கு பெருசா இல்ல. எனிவே சோ அதெல்லாம் நம்ம சுத்தி பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து அடுத்தது கிளம்பிட்டோம் ஆக்சுவலி. சூப்பரா இருந்தது இந்த பிளேஸ். ரொம்ப தனிமையை விரும்புறவங்க இந்த இடங்களுக்கு எல்லாம் வரலாம். ஏன்னா பெருசா டூரிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த இடங்கள் எல்லாமே கமலாபுரா சைட்ல தான் இருக்கு. இங்க இருந்து அடுத்தது நம்ம கிளம்புன இடம் தான் இந்த பிளேஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவ டெம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல சிவன் டெம்பிள், ரெண்டுல ஏதாவது ஒரு கோயிலா இருக்கணும். ஆனா இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கே ரொம்ப போராட்டம். ஏன்னா வந்து பிரைவேட் லேண்டுக்கு உள்ளதான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் வந்து கேட்டை ஓபன் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் கொஞ்சம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் சரி நான் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் விட்டாரு. நம்ம சொன்னோம் நம்ம பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணாமதான் விட்டாரு. ஒரு சின்ன சந்நிதியை பாக்குறது ரொம்ப போராட்டம். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சந்நிதி. ஏன் இந்த இதை வந்து அக்சஸ் பண்ண முடியல அப்படின்றது மன வருத்தமா இருந்தது. சோ கண்டிப்பா இந்த கோயில்களை திறந்து வழிபாதைகள் அமைச்சு வார டூரிஸ்டுக்கு பக்தர்களுக்கு பாக்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா இது எல்லா கோயில்களும் இருக்கு, அதே மாதிரி அந்த மாதிரி இந்த ஒரு கோயிலையும் விடலாம். இதுல க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுல என்ன நியாயம் அப்படின்றது தெரியல. எனிவே சோ நம்ம இந்த இடம் வந்து ரொம்ப பசுமையா இருந்தது. அந்த கோயிலை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் தான். ஒரு சைடு ரைஸ் பேடி இருக்குது, பனானா பிளான்டேஷன் இருக்கு, வெஜிடபிள் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு பகுதிக்கு நடுவுல இந்த வைஷ்ணவ டெம்பிள் இருக்கு. கோயில் இன்னைக்கும் பெருசா சேதம் எதுவும் அடையாம சூப்பரா இருக்கு ஆக்சுவலி.
ஸோ கண்டிப்பா இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா வந்து நீங்க உங்க டூரிஸ்ட் இதுல மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நம்ம இவர் தான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எனிவே அவர்கிட்ட பெருசா நம்ம சண்டை போட முடியாது. வெளியே வந்து நம்ம வந்த உடனே வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ கூப்பிட்டுட்டே இருந்தாரு, வாங்க வாங்கன்ட்டு. நம்ம கோயிலை சுத்தி தான் பார்க்க முடிஞ்சது, ஈவன் உள்ள போக முடியல, கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. எனிவே அந்த கோயிலையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு போனோம். இது வந்து ரொம்ப ஹிடன் பிளேஸ், எனக்கு தெரிஞ்சு எந்த டூரிஸ்டும் போகாத ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிவனுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு விவசாய நிலத்துக்கு நடுவுல அந்த கோயிலுங்க. ஏதோ கரும்பு விவசாயம் அந்த மாதிரி ஏதோ இருந்தது. ஆனா நிஜமா நம்ம நிறைய அட்டெம்ப்ட் போட்டு பார்த்தோம் உள்ள எப்படியாவது இந்த கோயிலை ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி போட்டோஸ் எல்லாம் பார்த்திருந்தேன் இந்த கோயிலோடது, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு பிரம்மாண்டமான சந்நிதி, ஆனா நம்ம உள்ள போய் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட இங்க இருந்து கிளம்பணும். ஆக்சுவலி நிறைய ட்ரை பண்ணோம். கோயிலோட அந்த கோபுரம் எல்லாமே தெரிஞ்சது, கோபுரம் ஒரு சின்ன இடம் மட்டும் தெரிஞ்சது. கல்லிலே அந்த கோபுர அமைப்பு எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால தான் இந்த மாதிரி கோபுர அமைப்பு எல்லாம் பார்க்க முடியும் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து கண்டிப்பா இந்த இடத்தையும் தெளிவுபடுத்தி கண்டிப்பா மக்களுக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த கோயில் ஒரு பிரைவேட் லேண்டுக்குள்ள, ஏன்னா பிரைவேட்ல இருக்கும்போது அவங்க வந்து சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பார்க்க முடியல. திரும்ப அங்கிருந்து கிளம்பி வரும்போது ஒரு ரோட்ல, மெயின் ரோட்ல இந்த ஒரு சந்நிதியை பார்த்தோம். இது வந்து ஒரு குகைக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி மாதிரி இருந்தது. சரி, அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு போற வழியில அப்படியே பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பிட்டோம். நம்ம அடுத்து போன இடம் வந்து திரும்பவும் இன்னொரு முக்கியமான கேட்வே தான் நம்ம அடுத்து பண்ணிக்க போறோம். அது வந்து பெனகுண்டா கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இரண்டு இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போறது வீரபத்ர சுவாமி டெம்பிள், அதான் பார்க்க போறோம். இந்த பாதையிலே நம்ம தொடர்ந்து முன்னாடி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு கல் மண்டபம் நம்ம பார்ப்போம், அது வந்து அந்த ஜங்ஷன்ல அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம தொடர்ந்து முன்னாடி பயணிச்சு போனோம். அந்த பெனகுண்டா கேட்வே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த இடத்த ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் அபண்டன்டா தான் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம பாக்குறது வந்து இந்த வீரபத்ர சுவாமி டெம்பிள். இது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் இந்த மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோயில. ஏன்னா அந்த ஒயிட் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த பழமை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம். இதுல வீரபத்ர சுவாமி டெம்பிள் இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம வந்து பின்னாடி வரணும். ஸோ அதே பாதையில் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல அந்த பெனகுண்டா கேட்வே. இந்த இடத்துல ஒரு ரங்கநாத சுவாமி டெம்பிள், ஒரு கணபதி டெம்பிள் எல்லாமே அந்த கேட்வேலே அமைஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் வந்து நிஜமா சூப்பரா இருந்ததுங்க, அருமையா வச்சிருந்தாங்க அந்த ரங்கநாத சுவாமி. உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த ஒரு பெரிய கல்வெட்டு எல்லாம் இருந்தது. இதே மாதிரி கல்வெட்டு நம்ம இன்னும் ஒரு ஜெயின் டெம்பிள்லயா இன்னும் நிறைய வைஷ்ணவ சந்நிதியில இந்த மாதிரி கல்வெட்டுகள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருந்தது. சேம் திங் தான் சொல்ல வராங்களான்னு தெரியல. எனிவே ஸோ உள்ள போனோம்னா கோயில் இன்னும் பிரம்மாண்டமா இருந்தது. உள்ள இப்படி இருக்கிறது தெரியவே இல்லை. ஆனா அந்த அளவுக்கு வெளியே வந்து ஒரு சின்ன கேட்வே மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா ரைட் சைடுல ஒரு சின்ன சந்நிதி இருந்த மாதிரி இருந்தது. பார்த்தா இவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த சந்நிதி. ஸோ உள்ள எல்லாம் பார்த்தோம். உள்ள இன்னும் நிறைய மண்டபங்கள் எல்லாம் இருந்தது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கதான் விநாயகர் சந்நிதி. பெருசா அந்த எலிய வச்சுதான் நம்ம கண்டுபிடிச்சோம் இது விநாயகர் சந்நிதின்ட்டு. அதுக்கு முன்னாடிதான் அந்த கேட்வே அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த பெனகுண்டா கேட்வே அப்படின்றது இதுக்கு முன்னாடி அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு 3-4 சந்நிதிகளுக்கு இடையில நிறைய கல் மண்டபங்களுக்கு நடுவுல அந்த கேட்வே இருந்திருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான கேட்வேயா இருந்திருக்கலாம். இன்னைக்கு சேதம் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. அதுக்கும் ஒரு செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருந்தாரு. பார்க்கும்போது சந்தோஷம் தான். இது அப்படியே இந்த லெவல்ல மெயின்டைன் பண்ணி போனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே தொடர்ந்து அதை பார்த்துட்டு அடுத்த இடத்த நோக்கி பீமன் கேட்வே. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கேட்வே வந்து ஹம்பில, எனக்கு தெரிஞ்ச அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேட்வே இந்த பீமன் கேட்வே அப்படின்னு சொல்றது. இந்த இடம் வந்து அந்த பீமனுக்கு நிகரான ஒரு கேட்வே, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இதுக்கு பீமன் கேட்வே வச்சிருக்காங்கன்னா, பீமன் வந்து பஞ்ச பாண்டவர்கள்ல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கானவர் தான் பீமன். அவரோட பேரை இங்க வச்சிருக்காங்க. அவரோட ஒரு பிரம்மாண்டமான சிலையும் வந்து உள்ள வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது அந்த சிலை. வாங்க உள்ள வரும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சிலை வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ள, இது வந்து ஒரு ஜிக்ஸாக் அமைப்புல தான் இந்த ஃபோர்ட் இருக்கும், அந்த கேட்வே இருக்கும். அந்த கேட்வேக்கு உள்ள வந்து அந்த சிலை வந்து அவ்வளவு கம்பீரமா இருந்தது. அந்த கடை எல்லாம் வச்சுட்டு ஒரு கையில லோட்டஸ், அவரோட எல்லாமே தத்ரூபமா வந்து பண்ணியிருந்தாங்க. அருமையா இருந்தது அதை பாக்குறதுக்கு இந்த இடத்துல. அதனாலதான் இந்த இடத்த வந்து பீமன் கேட்வே அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பார்த்துட்டு அவரோட ரொம்ப க்ளோஸ்ல எல்லாம் போய் பார்த்தோம். ஒவ்வொரு விஷயமும் நிஜமா ரொம்ப தத்ரூபமா வடிவமைச்சிருந்தாங்க.
உள்ள வந்து நிறைய கல் மண்டபங்கள் நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம உள்ள முழுக்க சுத்தி பாக்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம டே 4ல நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா எவ்வளவு காட்ட முடியுமோ அதை தான் பார்த்தோம். இதோட இன்னும் விரிவா வந்து நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கு எல்லாமே பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. சோ அதை பார்த்துட்டு நம்ம கேட்வேல இருந்து எக்ஸிட் ஆனோம். இந்த கேட்வேல நம்ம உள்ள என்ட்ராகும் போதே நீங்க முதல்ல ஒரு சந்நிதி பார்த்திருப்பீங்க, ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் நோக்கி தான் நம்ம இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயின் டெம்பிள் தான். சோ இந்த சூப்பரா ஒரு ஜெயின் டெம்பிள் அந்த காலகட்டத்திலே கட்டியிருக்காங்க. ஜெயினிசமும் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. டே 3லயும் நம்ம ஒரு ஜெயின் டெம்பிள் ஸ்பாட் பண்ணோம். அந்த எலிபென்ட் ஸ்டேபிளுக்கு பேக் சைட்ல இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜெயின் டெம்பிள். இந்த இடத்துலயும் அந்த நம்ம வைஷ்ணவ டெம்பிள்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய கல்வெட்டு இருந்தது இங்கேயும், அந்த விஷ்ணு அந்த இதெல்லாம் வச்சு. சோ எனிவே அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம கிளம்பிட்டோம் அடுத்த இடத்துக்கு. அடுத்த இடமும் ரொம்ப முக்கியமான இடம் தான். ஸோ ஆனா இந்த ஜெயின் டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து உள்ள எல்லாமே ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வெளியே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ உள்ள வந்து நிஜமா சூப்பரா இன்னைக்கும் இருக்கு அந்த கோயில். இந்த கோயில் வந்து ஒருவேளை வைஷ்ணவ கோயிலா அதுக்கப்புறம் மாறிச்சா அப்படின்றது கூட தெரியல. எதனால அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு வெளியே வந்து அந்த விஷ்ணு அவங்க வந்து எல்லா கோயிலையும் விஷ்ணு கோயில்களை நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு பெருசா இருக்கும். நம்ம வந்து அந்த ஹம்பியில ஒரு கோயில பார்த்தோம். அதே மாதிரி நான் நிறைய கோயில்கள் சொல்லியிருந்தேன். அந்தந்த கோயில்கள்ல எல்லாமே இந்த பில்லர் அமைப்பு இருக்குது. இந்த கல்லுல ஒரு பெரிய கல்லுல கல்வெட்டு அப்படின்றது பொறிச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. நமக்கு பெருசா இன்ஃபர்மேஷன் தெரியல. நம்ம இனிமே இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த பிரம்மாண்டமான பில்லர். முன்னாடி இருக்க கொடிமரமா இல்லது வந்து தீபம் ஏத்துறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான இது கல் வச்சிருக்காங்களான்னு தெரியல. எனிவே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த இடத்த கிளம்பிட்டோம். அடுத்த இடம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிளேஸ், ரங்கநாத சுவாமி டெம்பிள். முக்கியமா போக வேண்டிய ஒரு இடம் ஹம்பில. ராஜகோபுரம், அந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கோபுரம் நிறைய சேதம் அடைஞ்சு அது எப்படியாவது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கோபுரத்தை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க உள்ள நுழைஞ்சு அந்த கோபுரத்துக்குள்ள போகும்போதுதான் நீங்க அதை உணர்வீங்க. அவ்வளவு கற்கள் எல்லாம் வச்சு அதை கட்டி எப்படியோ நிக்க வச்சிருக்காங்க அந்த ராஜகோபுரத்தை. நிஜமா ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஹூஎவர் இட் டன். யூனோ ஹம்பி மக்கள் பண்ணாங்களா இல்ல கவர்மெண்ட் பண்ணிச்சா எப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பல வரலாறுகள் நிலைச்சு நிக்கிற ஒரு இடம் அப்படின்னா இந்த கோயில் சொல்லலாம், இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள். நிறைய இடங்கள்ல பூஜைகள் இல்லாம இருக்குது ஹம்பில. இந்த ரங்கநாத சுவாமி கோயில்ல இன்னைக்கும் பூஜைகள் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோயில்ல இருக்க ஒரு கல் மண்டபம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கல் மண்டபம். நிஜமா நீங்க மிஸ் பண்ணாம போக வேண்டிய ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி இந்த கல் மண்டபம் வந்து கல்யாண மண்டபம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை அப்படியே பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு பேக் சைட்ல இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு. சோ அதை நோக்கிதான் நம்ம பயணிக்க போறோம். இந்த இடத்துல ராமர் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண் இவங்க எல்லாம் தங்குனதா சொல்லப்படுது. ஏன்னா இந்த இடத்துலதான் அவங்க வந்து மழை காலங்கள்ல சீதாவை தேடி வரும்போது மான்சூன் டைம்ல அம்பு எய்திருக்காங்க. இந்த இடத்துல அம்பு வந்து விழுந்திருக்கு. சோ இந்த இடத்துலதான் அவங்க வந்து சின்னதா ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்களாமா அந்த மழைக்காலம் முடிகிற வரைக்கும். சோ அந்த இடத்துல அந்த அம்பு விட்ட இடம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி ஒரு சின்ன கீரல் இருக்கும். எல்லா இடத்துலயும் ராமர் அம்புட்ட இடத்துல எல்லாம் இருக்கும். இதை வந்து லக்ஷ்மண தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துலதான் அவங்க தங்கி இருந்தாங்களாமா. சோ இதுல வந்து நிறைய நந்தி அப்புறம் அந்த சிவலிங்கம் எல்லாம் வந்து பொறிச்சிருப்பாங்க அந்த பாறையில. சோ இந்த இடத்துல இருந்தும் சன் செட் சன் ரைஸ் வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. சோ பெஸ்ட் டைம் வந்து ஈவினிங் டைம் ஆமா இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த சன் டைம்ல வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமாமா. ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸுங்க. நான் சொல்ற மாதிரி இது வந்து லக்ஷ்மண தீர்த்தம். அதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ரங்கநாத சுவாமி டெம்பிள். அதை பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் பேக்கு இதே இடத்துல இன்னொரு இடம் இருக்கு. அந்த கோயிலோட ஆப்போசிட் சைட்ல ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு. அதுல ட்ரெக்கிங் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் பயணிக்கலாம். அங்க நிறைய கல் மண்டபங்கள் சந்நிதிகள் எல்லாமே இருக்கு. பெருசா மக்கள் போகாத ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒரு சிலர் வந்து இந்த ரங்கநாத சுவாமி டெம்பிள் வராங்க. ஆனா அந்த ஆப்போசிட்ல இருக்க மலையை விட்டுறாங்க, ஏன்னு தெரியல. இந்த மலை இந்த கோயிலுக்குள்ள நம்ம வரும்போது நிறைய அந்த மீன் சிற்பங்கள் பார்த்தோம். ஆப்போசிட்ல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த மலைதான். அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மேல கல் மண்டபங்கள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நம்ம பயணிக்க போறோம். அங்க இருந்து இந்த கோயில் பாக்குறதுக்கு நிஜமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. ஏரியல் வியூல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய மீன் சின்னம் வந்து பொறிச்சிருந்தாங்க இந்த வால்ல எல்லாமே. நிஜமா யூனிக்கா இருந்து பாக்குறதுக்கு. 2 பிரம்மாண்டமான சந்நிதி, ஒரு கல் மண்டபம்.
அந்த மூன்றும் இருக்குது இந்த கோயில்ல. வாங்க அந்த மலைக்கு மேல போவோம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோயிலோட இன்னொரு நுழைவாயில இருந்து லெஃப்ட் எடுத்தா அந்த மலை பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல இருந்து அப்படியே லெஃப்ட் போனோம்னு வச்சுட்டீங்களேன், அதுல இருக்கு. மேல போனீங்க அப்படின்னா நிறைய கல் மண்டபம், சந்நிதி எல்லாமே இருக்கு. ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்கு போற பாதையில. சோ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க மலையோட மேல இருக்க ஒரு கல் மண்டபங்கள் தான். இதுல நிறைய சந்நிதிகள்லாம் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் பெருசா எல்லாமே சேதமடைஞ்சு இன்னைக்கு இப்படி நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். மலையில இன்னைக்கும் இப்படி நின்றுட்டு இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான். சோ நிறைய சுத்தி பார்த்தோம் அந்த இடங்கள் எல்லாமே. அந்த வியூ எல்லாம் அழகா இருந்தது. அந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்கு அழகா. இந்த மலை பயணம் நம்ம சொன்ன மாதிரி மேல போய் பாக்குறதுக்கு அந்த கோயில் வந்து சூப்பரா இருக்கும். அந்த ரங்கநாத சுவாமி சந்நிதி பாக்குறதுக்கு அருமையா இருக்கும். அண்ட் இயற்கை சூழ்ந்து இருக்கும். கம்பி வந்து பச்சை பசேல்னு நீங்க பாக்கலாம். இந்த மலையில இருந்தும் அந்த சன் செட் ஆகுறது, சன்ரைஸ் ஆகுறது எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாத்துங்கா ஹில்ல நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மலையில இருந்தும் சன்செட் சன்ரைஸ் பாக்குறதுக்கு அருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனிவே ஸோ நம்ம வந்து டைம் இல்லை, நம்ம அடுத்தடுத்து நிறைய இடங்கள் பயணிக்கணும் அப்படின்றதுனால நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்த இடத்த நோக்கி தான் நம்ம பயணிக்க போறோம். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அடுத்த இடம் அமைஞ்சிட்டு இருக்கு. அஹ்மத் கான் தர்மசாலா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து 2 விஷயங்கள், அந்த அஹ்மத் கான் அவரோட சமாதியும் ஒரு மசூதியும் அமைஞ்சிட்டு இருக்கு. இரண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. இந்த மசூதியை கட்டினவர் இந்த அஹ்மத் கான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு 500-600 இயர் பேக்ல இந்த மசூதியும் அந்த சமாதியும் அந்த இடத்துல இருக்கு பாருங்க. நிஜமா எவ்வளவோ ஹிந்து டெம்பிள்கள், ஹிந்து அந்த கோயில்கள், மண்டபங்கள், பேலஸ் எல்லாமே பாக்குற இடையில இந்த மாதிரி ஒரு இடமும் ஹம்பில இருக்கு அப்படின்றது ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பெருசா டூரிஸ்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு போறதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம் ஹம்பில. ஏன்னா அந்த ரங்கநாத செம்பிள்கெல்லாம் நிறைய பேர் போறாங்க. ஆனா இந்த அஹ்மத் கான் தர்மசாலாக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் இந்த விவசாய நிலங்களுக்கு உள்ள அமைஞ்சிட்டு இருக்கு. நடுவுல பெருசா மேப்புகள் எல்லாமே போட்டு யாரும் பெருசா இங்க வர்றது கிடையாது. அதனாலதான் இந்த இடங்கள் எல்லாம் இன்னும் ஹிடன் ஸ்பாட்டா இருக்கு நான் சொன்ன மாதிரி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதா அந்த மசூதி. ஏன்னா ஒரு கல் மண்டபத்தை காட்டிட்டு மசூதி அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்தா அந்த காலகட்டத்துல பிரேயர் பண்ணிருக்காங்களாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ உள்ள எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் போய். அதுல ஒரு கல்வெட்டு கூட இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னு பெருசா கரெக்டா தெரியல. எனிவே அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சோடி முன்னோக்கி போனா அதுல ஒரு பாறையில ஒரு ஹனுமான் சிலை செதுக்கப்பட்டிருந்தது. அதுல மேல வந்து அந்த மலையோட மேல ஒரு கோபுரம் அமைப்பு இருந்தது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு சந்நிதி இருந்திருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த இடம் வாழைத்தோட்டத்துக்கு உள்ள இருந்ததுனால அந்த வாழைத்தோட்ட விவசாயி அவரே வந்து இங்க எதுவும் இல்லை அப்படின்ட்டு நம்மளை விரட்டி விட்டாரு. ஸோ அந்த இதுல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எனவே அங்க சுத்தி பார்த்துட்டு நம்ம அங்க இருந்து இமீடியட்டா நம்ம கிளம்பி அடுத்த சைட் ஆஃப் ஹம்பிக்கு போயிட்டோம். ஹம்பியோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்றது இடம். இது வரைக்கும் நம்ம வந்து அந்த விஜயநகர் எம்பையர் ஆட்சி காலத்துல உருவான ஹம்பியை பார்த்தோம். அந்த கிருஷ்ணதேவராயர், அச்சுத தேவராயர் அவர் எல்லாம் பண்ணது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனேகுண்டி அப்படின்ற பகுதி. விஜயநகரோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அப்படின்னா இதை வந்து ஆனேகுண்டி வில்லேஜ் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்பாட் இது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா ககன் மஹால் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து குவீன்ஸுகளுக்காக, ராணிகளுக்காக அந்த காலத்துல விஜயநகர் எம்பையர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கோட்டை, ஒரு பேலஸ். இது வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன வால் மட்டும் தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்குது. இது ஹிந்து முஸ்லீம் ஆர்கிடெக்சர்ல கட்டியிருக்காங்க. ஆனா இது வந்து முதல் கேபிட்டல்ல கட்டப்பட்டது. இது வந்து குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. குவார்டர் அப்படின்னா நிறைய பேரு இந்த ராணிகள் இந்த பேலஸ்ல வசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதை குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆனா இன்னைக்கு ஒரு சிம்பிளா இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன என்ட்ரி ஃபீஸ் கூட வச்சிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க. ஆனா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் ஏதாவது வந்தீங்க அப்படின்னா அங்க எதுவும் இல்லை. ஒரு சின்ன வால், நம்ம ஜஸ்ட் மேல ஏறிட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து பெருசா எதுவும் இல்லை. ஏன்னா இதெல்லாமே ஆக்குபை பண்ணி நிறைய பில்டிங்ஸ் அது இதுன்னு வந்துச்சு. இன்னைக்கு மிஞ்சி இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹம்பியில ஆப்போசிட் சைட்ல இருக்கு. இந்த இடத்துக்கு வரணும் ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர் நம்ம ஹம்பியில இருந்து பயணிச்சு வந்தாதான் இங்க வர முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரொம்ப தூரமா இருக்குது. அடுத்த இடம் பக்கத்திலே தான் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா அடுத்தது நம்ம கிருஷ்ணதேவராயர், இந்த ஹம்பிய இந்த உருவாக்குனவர், அவரோட சமாதியை தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். இது வந்து துங்கபத்ரா ரிவர்ல நடுவுல அமைஞ்சிட்டு இருக்கு, சென்டர்ல. தண்ணி நிறைய வரும் காலங்கள்ல இதை நம்ம பார்க்க முடியாது. இப்ப வந்து நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நிறைய தண்ணி வர்றதுனால நம்ம அதை பார்க்க முடியல. சோ அப்படியே ஜஸ்ட் சைட்ல இருந்து பார்த்துட்டு வர வேண்டியதான், வேற வழி கிடையாது.
பக்கத்துல போக முடியாது, நீந்தி தான் போகணும். இல்ல போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் அந்த தெப்பம் அது வந்து மழைக்காலங்கள்ல அதுவும் இருக்காதாமா. ஒன்லி அதுவும் கொஞ்சம் ஓரளவு இன்னும் ட்ரையா இருந்ததுன்னா இருக்குமா. இப்ப வந்து தண்ணி அப்படின்றது ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொன்னாங்க. ஸோ ஜூம் பண்ணி அங்க அந்த ரிவருக்குள்ளயும் நிறைய கல் மண்டபங்கள் அது இது எல்லாமே இருந்தது. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல உள்ள வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்கு, நவ கிரக சந்நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஐ திங்க் 300 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ கலெக்ட் பண்றாங்க. நமக்கு அங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. அதுவும் வந்து அந்த போட்டு ஃபுல்லா தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஸோ ஏன்னா நம்ம தனியா நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபில் ஆகி போறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த இடத்த நோக்கி கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த இடம் இந்த சைட்ல முக்கியமான ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன், சிந்தாமணி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். ஒரே இடத்துல நிறைய சந்நிதிகள் இருக்க இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கோம். அதோட நுழைவாயில் தான் இது, கேட்வே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த சிந்தாமணி டெம்பிள் காம்ப்ளெக்ஸோட நுழைவாயில் உள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான சந்நிதிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராமாயணத்திற்கு தொடர்புடைய கதைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி சிவன் சந்நிதி, அப்புறம் அம்மன் சந்நிதி எல்லாமே வந்து உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து அந்த ரிவர் சைட்ல தான் நடந்து போனோம். மேல் பகுதியிலயும் நிறைய கோயில்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிவரை ஒட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலான்னு போனோம். நீங்க குளிக்கணும், துங்கபத்ரா ரிவர்ல குளிக்கணும்னா இது பெஸ்ட் ஸ்பாட். நீங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பண்றது நல்லது. எனிவே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரிவர் சைட்லேயே உள்ள போயிட்டு இருக்கோம். நிறைய சின்ன சின்ன சந்நிதி ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஒரு விநாயகர் சந்நிதி. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போகும்போது அடுத்த சந்நிதிகள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். நிறைய சந்நிதிகள். இதுல இருந்து அந்த துங்கபத்ரா ரிவர் இது வந்து ஒரு சிவன் சந்நிதி. ஆனா உள்ள போக முடியல. எல்லா சந்நிதியும் முடிஞ்ச அளவு க்ளோஸ்ல தான் இருக்கு. ஒரே ஒரு சன்னி மாத்திரம் தான் ஓப்பன்ல வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அது நம்ம காட்டுறோம், லாஸ்ட்ல வரும்போது நான் காட்டுறேன் அந்த சன்னி. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு எண்டுக்கு போனீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கேவ் இருக்கும். இந்த இடத்துல வச்சுதான் ராமர் வந்து ஃபர்ஸ்டா சுக்ரீவனை ஏதோ மீட் பண்ண ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க அந்த கேவ், இதுலதான் அந்த கேவ் அமைஞ்சிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருந்துதான் ராமர் வந்து வாலிய அம்பு எய்து அம்பு எய்து அவர் அந்த இடத்துல அந்த சைடு நின்று இருப்பார், ரிவரோட அந்த பக்கத்துல அம்பு எய்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கும், கல் மண்டபம் இருக்கும். ஸோ நம்ம அதை ஆக்சுவலி காட்டுறேன் நான். இப்ப நம்ம வந்து அந்த இடத்த பார்த்துருக்கோம். அந்த இடத்துல ஒரு ராமருக்கு ஒரு பாதம் அதெல்லாமே அமைச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து அந்த கேவுக்குள்ள போயிட்டு வந்துடும். கேவ் வந்து குகை நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த இடத்துல வச்சுதான் ராமரும் சுக்ரீவரும் ஃபர்ஸ்ட்ல மீட் பண்ண ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. 5000 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கேவ் இது. ஸோ சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இன்னைக்கும் அதை ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல எல்லாம் பக்தர்கள் நிறைய லோக்கல் பீப்புள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த ஆனைக்குண்டி அப்படின்றது ரொம்ப பழமையான வில்லேஜ். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5000 வருடங்களுக்கு மேல் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தீங்கன்னா அங்கதான் இருக்கும் அந்த ஸ்பாட்டு. ராமரோட கால் தடம், அவர் அம்பு எய்தத எல்லாமே அந்த கல்லுல தத்துரமா வரைஞ்சிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்ல நம்ம அங்க பார்த்தோம்னா அந்த வாலிய அம்பிட்டு அங்கேயும் ஒரு மண்டபம் இருக்கும். அந்த இடத்துலதான் அவரு வந்து இறந்து போனாராமா. இவரு ராமர் அங்க இருந்து அம்பிட்டு அதுக்கே ஒரு சின்ன மண்டபம் வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு நம்ம மேல் தளத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கலான்ட்டு மேலோடி தான் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். சோ மேல இந்த இடத்துல இருந்து அந்த துங்கபத்ரா ரிவர் அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஸோ துங்கபத்ரா ரிவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒன். இது வந்து நம்ம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா அந்த 3 ஸ்டேட்டுக்கும் வந்து நீருக்கு ஒரு பெரிய ஆதாரமா விளங்குற ஒரு இது இந்த ரிவர். இத பக்கத்துல தான் துங்கபத்ரா டேம் இருக்கு. ஓபன் பண்ணாங்கன்னா நிறைய தண்ணி வரும். ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டு அதுக்கு அடுத்தது அந்த மேல் தளத்துல உள்ள ஸ்டெப்ல மேலே ஏறி போனோம். மேலே ஏறி போகும்போது ஃபர்ஸ்ட்ல நீங்க இந்த டெம்பிள் பார்ப்பீங்க. இது ஒரு அம்மன் சன்னதின்னு நினைக்கிறேன். உள்ள நிறைய கோயில்கள் இருந்தது. ஸோ உள்ள வந்து நம்ம இந்த இடம் வந்த உடனே மழை வந்துடுச்சு திரும்பவும். அப்புறம் நம்ம இங்க சைட்ல ஒதுங்கி நிக்கிற மாதிரி இருந்தது. உள்ள நிஜமா நல்லா மெயின்டைன் பண்றாங்க. இந்த கோயிலையும் பூஜைகள் எல்லாம் நடக்குது. பூஜைகள் நடக்குன்னு தெரிஞ்சே ஒரு சிலர் ஷூ எல்லாம் போட்டுட்டு உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா பூஜை பண்றவங்க ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க எல்லாரையும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் பேசிக்கா. எனிவே, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தோம். மழை அப்படின்றது நிக்கிறத மாதிரி இல்லை. ரொம்ப நேரமா மழை பெய்துட்டே இருந்து துங்கபத்ரா ரிவர் அந்த மலையோட பாக்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சி. அந்த மலையில நம்ம அதை ரசிக்கலாம். சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த மலையிலே கிளம்ப ஆரம்பிச்சோம். ஏன்னா இங்க நின்றுட்டு இருந்தா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு ஓரளவு மழை கம்மியானோடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ
ஹம்பியில கண்டிப்பா நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள இந்த சிந்தாமணி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த இடம் இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் உள்ள இடம். குச்சப்ப ராயா மண்டபா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கதையே ஒரு குட்டியா சொல்லிடலாம். ஒரு மன்னர் இந்த இடத்துல ஒரு மாடை வந்து வதம் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப இது பண்ணியிருக்காரு, சித்திரவதை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல கடவுள் வந்து அவருக்கு வந்து நீ வந்து மேடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் போட்டுறாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் மேடா கிறுக்கனா சுத்திட்டு இருந்திருக்காரு இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல வந்து உச்சப்ப ராய மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது கதை, இந்த ஹம்பி இந்த பகுதிக்கு வரவங்க தங்குறதுக்காக வெளியே இருந்தெல்லாம் ஹம்பிக்கு வருவாங்க இல்லையா, அவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்ட மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மண்டபம். அதே மாதிரி இந்த ஓல்டு ஹம்பில இருந்து நியூ ஹம்பிக்கு போறதுக்கு அந்த ஏன்சியன் பாத்வே நம்ம பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாருங்க, அதுல இருக்கும். அங்க போறதுக்கும் அந்த சைடு போறதுக்கும் மக்கள் நிறைய பேர் இங்க வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதை மூலம் அந்த சைடு போவாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. எனிவே அதுக்கு அடுத்தது கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த மெயின் கேட்வே அப்படின்றது, அந்த மெயின் அங்க இருந்து இங்க வர்றதுக்கான கேட்வே, அது வந்து தாழ்வார் கேட்வே அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா நேம் கரெக்டான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து அந்த ஓல்டு கேபிட்டல்ல இருந்து நியூ கேபிட்டலை அக்சஸ் பண்றதுக்காக கட்டப்பட்ட ஒரு கேட்வே ஆமா இது. ஸோ அந்த ரிவர் சைட்லயே இருக்கும். நம்ம அந்த ஏன்சியன் பிரிட்ஜில் வந்தோம் அப்படின்னா அது இந்த இடத்துல தான் வந்து முடியும். ஸோ அந்த பிரிட்ஜ் மூலம் நடந்து இங்க வரலாம். ஸோ அந்த கிணி கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் இல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா நிஜமா சூப்பரா இருந்து இந்த இடத்துல வந்து பாக்குறதுக்கு. இந்த மங்கீஸ் எல்லாமே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம். ரொம்ப பச்சை பசேல்லையும் அருமையா இருந்தது இந்த இடம். மழைக்காலங்கள்ல ஹம்பி வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நிஜமா ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது உடனே பைக் எடுத்து அடுத்த இடம் கிளம்பியாச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆனேகுண்டி ஃபோர்ட். இது வந்து ஹம்பியில எனக்கு தெரிஞ்சு முதல்ல கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது வந்து அதான் சொல்றேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் எம்பையர்னா இதுதான். அந்த காலகட்டத்துல இந்த இடத்துலதான் நிறைய விஷயங்கள், நிறைய கோயில்கள் எல்லாம் உள்ள கட்டியிருக்காங்க இந்த ஃபோர்ட்டுக்குள்ள, இந்த கோட்டைக்குள்ள. கோட்டையோட ஒரு இன்னர் என்ட்ரன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமா இருக்கும். உள்ள இந்த துர்கா தேவி டெம்பிள் இருக்கு. இது வந்து புதுமையா கட்டப்பட்ட ஒரு கோயில் தான், ரொம்ப பழச கோயில் கிடையாது. இது புதுசா கட்டி பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் வராங்க இந்த கோயிலுக்கு. தேங்காய் அதெல்லாமே வந்து கட்டி இருக்கதா பார்க்க முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப நம்பிக்கைன்னு நினைக்கிறேன், மக்கள் நிறைய வராங்க. லோக்கல் மக்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு இங்க உள்ள லோக்கல் மக்கள் எல்லாம் இங்க வந்துட்டு போறத நீங்க பாப்பீங்க. ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. இங்க மதிய வேளம் அன்னதானம் அப்படின்றதுக்கு சாப்பாடு இருக்கும். இந்த பாருங்க இப்ப தெரியும், தேங்காய் எல்லாம் கட்டி இருக்கதை நீங்க பாக்கலாம். ஆக்சுவலி ஸோ ஒரு மரத்தை சுத்தி கட்டியிருக்காங்க, மக்களோட நம்பிக்கை. தொடர்ந்து ஆனா நம்ம இந்த கோட்டையில உள்ள மேல நடந்து போலாம். இது வந்து ஒரு ட்ரக்கிங் அகைன், ரொம்ப டஃபஸ்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுதான் இன்னர் ஃபோர்ட். இது ஹிந்து முஸ்லீம் அந்த ஆர்கிடெக்சர்ல இந்த இடம் அமைஞ்சிட்டு இருக்கும். நிஜமா சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் இதுதான் நுழைவாயில் நினைக்கிறாங்க. முன்னாடி நுழைவாயில் வரும், அப்புறம் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து இன்னும் முன்னாடி மேல் நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா உள்ள நிறைய இடங்கள், நிறைய சமாதிகள் இருந்த மாதிரி இருந்தது. மேல இன்னும் நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன மண்டபங்கள், நிறைய சின்ன சின்ன என்ட்ரன்ஸு, அப்புறம் நிறைய இடங்கள் நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க இதுல முன்னாடி நம்ம பறந்து போகுது. ஸோ சூப்பரா இருக்கும். நம்ம மழை பெஞ்சிருக்க தடத்தை பாருங்க எவ்வளவு இருக்கு. ஆனா பச்சை பசையில அழகா. இதே நீங்க சம்மர் டைம்ல போனீங்கன்னா இந்த அளவு அழகா இருக்குமா அப்படின்றதுனா கிடையாது. அந்த மலையோட மேலேயே ஒரு தெப்ப குளம் இருந்ததுங்க, அதுவும் ஸ்டெப்டு வெல். அந்த காலகட்டத்திலே கட்டியிருக்காங்க. எப்படி அந்த மலைக்கு மேல கட்டினாங்கன்னு தான் தெரியல. இந்த இடத்துல 12 சிவலிங்கங்கள். அப்புறம் முக்கியமா நம்ம பார்க்க போறதுதான் இது, வாலியோட ஒரு கேவ் இருக்குங்க. வாலி வந்து இந்த இடத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த மேல மலையோட மேல இந்த குகைக்குள்ள அவர் வாழ்ந்தாராமா. வாலி கேவ்னு சொல்றாரு. மங்கிகளின் அரசன் தெரியும் இல்லையா, வாலி. அவரு வந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு. ராமர் வந்து வாலியை தான் வந்து அம்பிட்டு இது பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஆனா வாலி கேவ் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமான குகை. இது சின்ன குகையெல்லாம் இல்ல, ரொம்ப நீண்டது தூரத்துக்கு இருக்கு, ரொம்ப டார்க்கா இருந்தது. ஸோ டார்ச் எடுத்துட்டு உள்ள போங்க. இது மலையோட மேல் பகுதி. ஸோ அதனால நீங்க இந்த கேவுக்குள்ள போறீங்க அப்படின்னா டார்ச் அப்படின்றது கம்பல்சரி. ரொம்ப டார்க்கா இருந்தது, அதான் நான் ரிப்பீட்டடா சொல்றேன் உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பர், ஒரு புது அனுபவம். இங்க இந்த இடத்துல இப்படி ஒரு கேவ் இருக்கதே நமக்கு தெரியல. அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஸ்பாட் பண்ணி உள்ள போய் சுத்தி வந்தோம். முழு வீடியோ ஆல்ரெடி இந்த இடத்த பற்றி ஆல்ரெடி நம்ம சவுத் இந்தியாவில் போட்டிருக்கோம், பார்க்கலாம் பாருங்க.
அடுத்தது அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் பேக் இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ மழையும் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்பும் போது மழை பெருசா இல்லை. ஆனா அருமையான ஒரு ஸ்பாட்டு. நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, ஹம்பிகளுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவில்லை அப்படின்றது ஒரு இது. இந்த இடங்கள் இன்னும் அழகா சூப்பரா இருக்குது. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரும்போது இந்த இடங்கள்லாம் இன்னும் சேதமாயிடுமோ என்னவோ. ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ இதெல்லாம் சுத்தி பார்த்தோம். இங்க வந்து நீங்க பைக்கு கார்ல வந்துடலாம் அந்த மேல் பகுதி வரைக்கும். அங்க வந்து பைக்கு காரை பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் நம்ம மேல நடக்க ஆரம்பிச்சலாம். எந்த என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. கம்பியில மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஃப்ரீ தான். இந்த வயலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த வயல்வெளிகள் தான் இருக்கும். நிறைய பச்சை பசையிலும் சூப்பரா இருக்கும் அந்த இடம். அப்படியே சுத்தி பார்த்தோம், அருமையா இருந்தது. வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் என்ட்ரன்ஸ். இங்க இருந்தா நம்ம மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல பயணிச்சுட்டு இருக்கும் போது ரைட் சைட்ல உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான வீரபத்ர சுவாமி டெம்பிள் அப்படின்றது ஸ்பாட் பண்ணுவீங்க. வயலுக்கு உள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலி நிறைய இடங்கள் நம்ம வந்து பிரைவேட் லேண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா இந்த வயல்காரங்க, இந்த வயலினர் வந்து இதை க்ளோஸ் பண்ணல. நம்ம போய் ஈஸியா பார்த்துட்டு வந்துட முடியும். அந்த கோயில் இன்னைக்கும் சூப்பரா இருக்குது. ஆக்சுவலி எந்த சேதமும் அடையாம உள்ள வந்து வீரபத்ரர் இருக்குது நம்ம பார்க்கலாம். எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பிளேஸ். இந்த ஹம்பில நிறைய இடம் போயிடும், பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் பார்த்திருந்தாலும் அந்த இயற்கைக்கு நடுவுல ஒரு சின்ன கோயில் நமக்கு வந்து மனசை வந்து குளிர்விக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நிம்மதியா இருந்தது இந்த இடத்துல. கொஞ்சம் பயமும் இருந்தது, ஏன்னா ரொம்ப தனிமையா இந்த இடம் இருந்தது. பெருசா எந்த டூரிஸ்டும் நீங்க இங்க எல்லாம் பார்க்க முடியாத ஒரு ஹிடன் பிளேஸ். ஆனா யாரும் வரவும் மாட்டாங்க. நம்ம இப்ப போயிருக்கோம் இல்லையா, யாராவது வராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் பெருசா வர மாட்டாங்க. ஒரு சூப்பரான ஹிடன் ஸ்பாட் தான் இது. அது அப்படியே பார்க்கும் போதே மனதுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த இடத்துல. ஸோ உள்ள போய் வீரபத்ரரை வணங்கிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் பேக் கிளம்ப ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நிஜமா நான் சொன்ன மாதிரி அந்த வயல்ல அந்த வரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலதான் நடந்து போற மாதிரி இருக்கும். சின்ன ஓடையில தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு பீகாக் இருந்து சவுண்ட் போட்டே இருந்தது. நம்ம வந்தது மெயினா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கேவ், உனக்கேல் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேவ் இருக்கு, அந்த பெயிண்டிங் கேவுக்குள்ள பெயிண்டிங் இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம வந்தோம். ஆனா அந்த இடத்துக்கு லாஸ்ட்ல நம்ம போக முடியல. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த விருப்பாட்சா டெம்பிளுக்கு அந்த பாதைகள் அவ்வளவு சூப்பரா போட்டிருக்காங்க. ஆனா இந்த கேவுக்கு போறதுக்கு வந்து பாதைகள் இல்ல, முழுக்க முழுக்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிரைவேட் லேண்டுக்காரங்க, அந்த வயல் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போக முடியல. ஏன் அப்படின்றது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் நம்ம வந்து ஆக்சஸ் வந்துட்டு போக முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தம், அவ்வளவுதான். இந்த பெயிண்டிங் வந்து இதுல இருந்த பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் 5000 வருடங்களுக்கு மேல் பழமையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ஸ், டாக், இந்த மாதிரி யுனிக்கா இருந்தது. அந்த ஸ்னேக், இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் இதுல இருக்கு. நீங்க பாத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்து அப்படின்றத சொல்லுங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த இடத்த நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த இடம் வந்து பம்பா சரோவரா. பம்பா சரோவரா அப்படின்னா, பம்பா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். பார்வதி தேவியோட ஒரு அவதாரம் தான் பம்பா. 5 சரோவரம் இந்தியால இருக்கு. 5 சரோவரம்னா லேக், 5 புண்ணிய லேக் இருக்கு. அதுல ஒரு லேக் இது, நம்ம சவுத் இந்தியால இருக்க ஒரு லேக் இது. இன்னும் நிறைய லேக் வந்து ஒன்னு ஐ திங்க் குஜராத்ல இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, அப்புறம் நேபாள்ல ஒரு லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 5 லேக் இருக்கு. ஒன்னு சைனால இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 4 இந்த மாதிரி இருக்கு. ஒன்னு நம்ம கர்நாடகால இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலு. புண்ணிய நதி அப்படின்னு சொல்லலாம் இத. இந்த இடத்துல குளிச்சாலே அந்த அளவுக்கு ரொம்ப இது இருக்குமா, பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல ஒரு சிவன், அதுக்கப்புறம் பார்வதிக்கு ஒரு சந்நிதி இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ராமர் வந்து அவரோட சீடன், அவரோட பேரு எனக்கு ஞாபகம் இல்லை, அவரை வந்து இந்த இடத்துலதான் சந்திச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு டிவைனான பிளேஸ். நிறைய மங்கீஸ் அது இதுன்னு நீங்க ஸ்பாட் பண்ணுவீங்க. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுல வியூ பாயிண்ட்ஸ் அது இதுன்ட்டு நிறைய இருக்கு. மேல வந்து ஒரு சின்ன மலையோட மேல எல்லாம் பயணிக்கப்படும். இந்த மலை பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்க மலை வந்து அந்த அஞ்சனாதிரி பெட்டா பார்த்தோம் இல்லையா, அதோட பேக் சைட்ல தான் நம்ம நின்று இருப்போம். ஆல்மோஸ்ட் இங்க இருந்து அந்த ஆஞ்சநேயா பெட்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். அந்த மலையோட அப்படியே பேக் சைட்ல இருப்போம். இந்த இடத்துக்கு உங்களுக்கு கார் பைக் பார்க்கிங் வந்து உங்களுக்கு ஃபீஸ் அப்படின்றது இருக்கு. ஐ திங்க் பைக்குக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன், காருக்கு 30 ரூபியா 20 ரூபியா அந்த மாதிரி ஏதோ கலெக்ட் பண்றாங்க. என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் கிடையாது, பார்க்கிங் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். நம்ம அப்படியே வியூ எல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த சந்நிதி, கல் மண்டபங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல
2 சந்நிதி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும். பார்வதி நத்திங் பட் பம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்பியில அவங்களோட அவதாரம் பார்வதி வந்து பம்பாவா இங்க இருந்து தவம் செஞ்சு சிவனை வந்து கல்யாணம் பண்ணதா சொல்லப்படுது. எனிவே, ஸோ இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம டே 4ஓட முக்கியமான ஸ்பாட் அப்படின்றது இதுதான். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அந்த இடத்துக்கு தான் பயணிக்க போறோம். ஹனுமானோட பர்த் பிளேஸ், ஆஞ்சநேயரோட பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் பிறந்த இடம் அந்த அஞ்சனாதரி பெட்டா, அங்கதான் போயிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான கடைகள் கீழே இருக்கு. ஸோ அந்த மலையோட அடிவாரத்துல தான் இருக்கும். இங்க வந்து பைக்கு கார் பார்க் பண்ற ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே பார்க் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப அவசியம். இந்த இடம் வந்து நார்மல் டேஸ்ல வந்தாலும் சரி, வீக்கெண்ட்ஸ் வந்தாலும் சரி, எப்பவுமே கிரௌடடா இருக்க ஒரு பிளேஸ்னா இந்த அஞ்சனாதரி பெட்டா தான் ஹம்பியில. எக்கச்சக்கமான லோக்கல் மக்கள் வருவாங்க. டூரிஸ்ட் எவ்வளவு வராங்களோ தெரியல, லோக்கல் மக்கள் நிறைய வருவாங்க. கீழே வந்து ஒரு ராமர் சிலை இருக்கும். இந்த மலை பயணத்துல யாருமே செப்பல் கூட போட்டு போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்பிக்கை. எல்லாரும் கீழே செப்பல் ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு போவாங்க. செப்பல் ஒரு செப்பல் வந்து 10 ரூபாயா 5 ரூபாயா கலெக்ட் பண்றாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஆனா செப்பலுக்கு எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்றாங்க. அது நம்ம கொடுத்துட்டு மேல பயணம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 2 சைட்லயும் கிரில் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அனிமல்ஸ் ஏதாவது வந்துடக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடம் ரொம்ப நேரோவா சிம்பிளா இருக்கும். ஒருத்தங்க நடந்து போகலாம், ஒருத்தங்க வரலாம். ஆனா ஒரு டிராபிக் ஜாம்ல நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வர ஒரு பிளேஸ். இது ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். ஹம்பியில் நிறைய இடம் டூரிஸ்டா இருக்கும், இது வந்து டிவைனா இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி சேர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பயணிக்கிற மாதிரி. நிறைய வியூ பாயிண்ட்ஸ், அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்க ஒட்டுமொத்த ஹம்பியும் அந்த மாத்துங்கா ஹில்ல இருந்து அப்படியே சுத்தி பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதுக்கு இரட்டிப்பா இங்க இருக்கும். ஏன்னா அந்த துங்கபத்ரா ரிவர் எல்லாம் அருமையா இங்க இருந்து பார்க்க முடியும். ஸோ மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இந்த மலை பயணத்தோட தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இது வந்து 575 ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன் மேல வர பயணிச்சு வர்றதுக்கு. ஒரு சில இடங்கள் நம்ம அந்த கேவ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள எல்லாம் நுழைஞ்செல்லாம் வரணும். கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும், பட் ஆனா ஒரு சீரியஸா ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேல பயணிச்சு நம்ம மேல போகும்போது நம்ம அந்த கோயிலுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல உருவான ஒரு பிரம்மாண்டமான சிலை உள்ள வச்சிருப்பாங்க. ஈவன் ராமர், சீதா, லக்ஷ்மணனோட சிலையும் இந்த கோயில் சந்நிதி அந்த கோயில்ல உள்ள இருக்கும். வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, நெக்ஸ்ட் லெவலா இருக்கும் வியூ இங்க இருந்து பாக்குறதுக்கு. அந்த துங்கபத்ரா ரிவர்லாம் அமேசிங்கா இருக்கும். நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்க அப்படின்னு. ஸோ கோயில் முன்னாடி நம்ம அப்படியே உள்ள போட்டோஸ் அலவுட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க உள்ள எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படியே உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து அப்படியே அந்த வியூ எல்லாம் ரசிச்சோம். எக்கச்சக்கமான தேங்காய்கள் எல்லாமே வெளியே உடைச்சிருந்தாங்க. அவ்வளவு தேங்காய் உடைச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மலையில அவ்வளவு நம்பிக்கை. மக்கள் வந்து ரொம்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆஞ்சநேயர் பர்த் பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துலதான் அவர் வந்து பிறந்ததா சொல்லப்படுது. அதனாலதான் கர்நாடகா மக்கள் ஆஞ்சநேயரை ரொம்ப ஒரு படி மேல போய் நம்புவாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு அப்படின்றது சன்னதிகள் இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ நம்மளும் அப்படியே சுத்தி பார்த்தோம். ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் தான். இந்த ஆஞ்சநேயர் பெட்டாக்கு வந்துட்டோம் கடைசியில. ஏன்னா நிறைய டைம் இருக்கு, முன்னாடி 2 டைம் ஹம்பி போயிருக்கோம், ஆனா இங்க வரல. எப்பவுமே மிஸ் பண்ணிடுவோம். இந்த டைம் வந்து கண்டிப்பா இங்க வரணும். அதனாலே பைக் ஹையர் பண்ணி நம்ம டிராவல் பண்ண பிளானே அதனாலதான், இந்த சைடு வரணும் அப்படின்றதுக்காக. எப்பவுமே அந்த சைடு சுத்தி பார்த்துட்டு போயிருவோம். ஸோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த ஹம்பி சைட்ல இருக்க இடங்கள் தான் பாக்குறீங்க. இதுல இருக்க அந்த விஜய விட்டேலா டெம்பிளா இருக்கட்டும், அச்சுத ராய டெம்பிள், அந்த ஹம்பி பஜாரு, இது எல்லாமே வந்து இங்க இருந்து சூப்பரா வியூ பண்ணலாம். அருமையா இருக்கும். அந்த துங்கபத்ரா ரிவரோட அந்த சைட்ல இருக்க இடங்கள் தான் இது. அந்த ஏன்சியன் பிரிட்ஜு எல்லாமே நீங்க அருமையா இங்க இருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மலை வந்து மறைச்சிடும் கொஞ்சம். அந்த இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க அந்த விருப்பாக்ஷா பஜார் எல்லாமே அருமையா இருக்கும். அடுத்தது நம்ம இங்க இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மலை. ஏன்னா நிறைய பேர் இங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. மேல வந்து ரொம்ப ஸ்பேசியஸா பிளேசஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து அருமையா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அருமையா இருக்கும். சரி, நம்ம மலை இறக்கத்துல அந்த வியூஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி அருமையா இருக்கும். அந்த இயற்கை லவர்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க இந்த இடத்த. ஸோ நீங்க ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா வந்தீங்கன்னாலும் ரொம்ப டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பிளேசஸ் வந்து அந்த கமலாபுரா சைட்ல பார்த்துட்டு அப்புறம் பைக் பயணத்துல இங்க வந்து இங்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு இடங்கள் ஒரே நாள்ல பார்க்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கடினம் தான். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஹரிபரியா பார்த்தா கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ ஆனா ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் க்ரௌடடா இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் க்ரௌடடா இருக்கும். ரொம்ப நம்ம வந்து புஷ் பண்ணி எல்லாம் போக முடியாது. நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த படிக்கட்டுகள்ல எவ்வளவு ஸ்லோவா இறங்கிட்டு இருக்காங்கன்னு. அவங்க கூட தான் நம்ம பயணிக்க முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும்.
அந்த ஏன்னா படி வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குது. எனிவே ஸோ இந்த பயணம் நம்ம அந்த ஹனுமானோட பர்த் பிளேஸ் இங்க முடியுது. அடுத்த இடம் வந்து இதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பிரம்மாண்டமா கட்டப்பட்ட பிரிட்ஜ் தான் இது. பில்லர் எல்லாம் கட்டி எப்படி சூப்பரா தண்ணி எடுத்துட்டு போய், இதுவும் துங்கபத்ரா ரிவர் தான். இந்த ரிவர் பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வரும்போது, துங்கபத்ரா ரிவர் ரொம்ப அதிகமா தண்ணி வரும்போது இந்த சைட்லயே வரும். அப்போ வந்து ஹம்பியில ஒரு இடத்துல அந்த ஹம்பி ஐலண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாமே சுத்தி தண்ணி இருக்கும், நடுவுல ஒரு ஐலண்ட் இருக்கும். அதுக்குள்ளதான் நம்ம பயணிச்சு போயிட்டு இருக்கோம். இந்த இடம் நிஜமா சூப்பரா இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நம்ம உள்ள போனோம்னா அப்படியே நீங்க பார்த்தது விருப்பாட்சா டெம்பிள நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். சோ இதான் அந்த ஹம்பி ஐலண்ட்ல தான் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கோம். அந்த அந்த பிரிட்ஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி அங்க இருந்து அப்படியே உள்ள பயணிச்சு வந்தீங்கன்னா டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துடும். ஒரு 3-4 கிலோமீட்டர் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஐலண்ட்லயே நிறைய விவசாயங்கள், மாங்காய் தோட்டம், வாழைத்தோட்டம், வயல் எல்லாமே இருக்கு. ஸோ பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு விருப்பாட்சா டெம்பிளை பார்க்க வந்தோம். அருமையா இருந்தது. இங்க இருந்து அந்த ஐலண்ட்ல ஹம்பி ஐலண்ட்ல இருந்து பாக்குறதுக்கு. நீங்க இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா. இங்க நிறைய ரிசார்ட் ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஹோம் ஸ்டேஸ் இதெல்லாமே இந்த ஹம்பி ஐலண்ட்ல இருக்கு. நிறைய பேர் இங்கதான் புக் பண்ணி ஸ்டே பண்ணுவாங்க. எனவே அதை முடிச்சுட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கதான் அந்த ஹம்பி ஐலண்ட்ல உள்ள சன்செட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான், இந்த ஒரு சின்ன மலைக்கு மேல இருந்தா சன்செட் அருமையா இருக்குமாமா. நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாம இருந்ததுனால நம்ம அந்த சன்செட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ நம்ம இங்க இருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அடுத்தது லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து குட்டியா நம்ம எங்க ஸ்டே பண்ணியிருந்தோம் டே 3 நைட்ல அப்படின்ற வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம டே 4ஓட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஹம்பி ட்ரிப் இங்க எண்ட் ஆகுது. அடுத்தது நம்ம கிளம்பி பெங்களூர் வந்துட்டோம். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். எக்கச்சக்கமான இடங்கள் நம்ம பயணிச்சோம். பைக் இருந்ததுனால மட்டும்தான் நம்ம இவ்வளவு இடங்கள் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. எனிவே ஹம்பி டே 4 பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா 4 நாட்கள்ல ஒட்டுமொத்த ஹம்பியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். முழு வீடியோ பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம சவுத் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, பாய்.